இல்லைம்மா, குடமுழுக்கு செய்யறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். அதை ஆளுகின்ற திமுக அரசு செய்யறாங்க அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதை எப்படி செய்யறாங்க, எந்த முறையில செய்யறாங்க, அந்த சரியாக நடக்கிறதா என்பதை அந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் இன்னும் கவனமாக கண்காணித்து செய்ய வேண்டுங்கிறது எங்களை போன்றவர்களுடைய ஒரு கருத்து. இதுவரை அவர் கண்காணிக்கல அப்படின்னு சொல்ல நிச்சயமாக எந்த இடத்துல வந்து தமிழ் மந்திரங்கள் ஒழிச்சதுங்களுக்கு தரவுகள் இதுவரைக்கும் ஊடகங்கள் வாயிலாக வரவே இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது தேசிய மங்கையர்கரசின்னு ஒரு நிறைய அந்தவங்க தான் வந்து பக்தி இது பண்றவங்க தான் வந்து ஒரு சொற்பொழிவு வாட்டினதா காட்டி இருக்கிறாங்க. பட் அவங்க கூட திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடியே வரல, லேட்டா தான் வந்தாங்க. வந்து நம்ம மந்திரங்கள்னு ஏத்துக்க முடியாது. எதுக்காக மந்திரம் சொல்றோம்? பக்தர்களுக்கு நல்லது கிடைக்கணும் தானே. அமைச்சருக்கோ அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ கிடைக்கிறதுக்கு நீங்க கும்பாபிஷேகம் நடத்தல, மக்களுக்காக தானே அந்த கோவில். அப்ப மக்களுக்காக நடத்தக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்துல என்ன முறை அங்க இருக்குதோ அந்த முறையை நீங்கள் பின்பற்றவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. முருகர் மாநாடு, பக்தர்கள் மாநாடு மதுரையில இந்து முன்னணியினுடைய தலைமையில பிஜேபி நடத்தி ஒரு 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் கூட்டம் கூடிட்டாங்கிறதுக்காக மிக மிக அவசரமாக, ஆனா இதுக்கு தேதி முன்னாடியே நிச்சயிக்கப்பட்டாலும் அந்த வேலைகள் சரியா முடிஞ்சுதா முடியலையாங்கிற ஒரு சரியான ஒரு தரவுகள் இல்லாம ரொம்ப அவசரப்பட்டு நடத்திட்டாங்களோங்கிற ஒரு கருத்து எங்களுக்கு இருக்குது. இதுக்கு எப்படின்னு சொன்னா, திருப்பணிகள் முடியாம குடமுழுக்கு நடத்த மாட்டாங்கல்ல சார். அப்படி பார்த்தா பழனியில் என்ன நடந்துச்சு? செலவு பண்ணிருக்கிறதா சொல்றேன். கோடிக்கணக்கா பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க, என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கும் இப்போ சிவநாடார் தான் கிட்டத்தட்ட அந்த மொத்த ஸ்பான்சருமே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அறநிலையத்துறை பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு ஊடகங்கள் வாயிலாக தெரிய வந்த ஒரு செய்தி தான். இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆகம முறைப்படி 70 சிவாச்சாரியர்களை வச்சு அங்க நீங்க வந்து யாக குண்டம் எல்லாம் வளர்த்திருக்கீங்க. அவர்களுக்கு அங்க என்ன வேலை? ஏன்னா நான் பூஜை பண்ண போறது இல்ல, பூஜை பண்றது போட்டி. அப்படி இருக்கும்போது சிவாச்சாரியர்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, தமிழ் முறைப்படியும் நாங்க செஞ்சோங்கிறாங்க. ஏதாவது ஒரு ஊடகத்துல தமிழ் மந்திரங்கள் ஓதியோ இல்ல தமிழ் அந்த ஓதுவார்களை வைத்தோ நீங்க பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா எந்த தரவுகளும் நமக்கு இது வரைக்கும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படல. அப்ப இவ்வளவு பெரிய குழப்பங்களை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு செலவு பண்ண தொகையை நீங்க மற்ற இல்லாத கோயில்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதை சுத்தி எத்தனையோ கோயில் வந்து ஒருவேளை விளக்கேற்ற முடியாம இருக்குது. எத்தனையோ சிவாச்சாரியர்களுக்கும் பூசாரிகளுக்கும் சம்பளம் இல்லாம இருக்கிறாங்க. கோயில் வந்து இடிஞ்சு போய் கிடக்குது, மூலஸ்தானங்கள் இடிஞ்சு போய் கிடக்குது. எத்தனையோ எங்களுடைய டிவி இன்டர்வியூல நாங்க சொல்லி இருக்கிறோம், சுட்டி காட்டியிருக்கோம். அது எல்லாமே இதே அறநிலையத்தின் கீழே தான் வருது. இப்ப வருமானம் வரக்கூடிய ஒரு கோயில நீங்க இருக்கும்போது உங்க ஆட்சி முடிய போறதுக்குள்ள அவசர கோலத்துல இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுவும் முறையாக இது நடத்தப்படவில்லை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அகில பாரத மக்கள் கட்சி மற்றும் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு பாபு பரமேஸ்வரன்ஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து அதிகப்படியான கோவில்களுக்கு குடமுழுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் போன்ற கோவில்கள்லையும் குடமுழுக்கு நடந்திருக்கு. இதில் நிறைய விதிமீறல்கள் இருக்கு. அதாவது ஆகம விதிப்படி நடக்கல, தமிழ் முறைப்படி நடந்துன்னு சொல்றாங்க. ஆனா உள்ள நிறைய குளறுபடிகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள் எழுந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு ஆன்மீக கட்சியின் தலைவரா இருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லம்மா, குடமுழுக்கு செய்யறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். அதை ஆளுகின்ற திமுக அரசு செய்யறாங்க அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதை எப்படி செய்யறாங்க, எந்த முறையில செய்யறாங்க, அந்த சரியாக நடக்கிறதா என்பதை அந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் இன்னும் கவனமாக கண்காணித்து செய்ய வேண்டுங்கிறது எங்களை போன்றவர்களுடைய ஒரு கருத்து. இதுவரை அவர் கண்காணிக்கல அப்படின்னு சொல்ல. நிச்சயமாக. ஏன்னா இப்ப நடந்த 2 நிகழ்விலையுமே பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் ஆகட்டும் திருப்பரங்குன்றம் ஆகட்டும், இது சாதாரண முருகன் கோயில் கிடையாது. அறுபடை வீடுகள்ல முதல் வீடுங்கிறது திருப்பரங்குன்றம், 2வது வீடுங்கிறது திருச்செந்தூர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலுக்கு, ரொம்ப புராதன பெற்ற கோயிலுக்கு, ஒரு வரலாற்று சுவடு உள்ள கோயிலுக்கு நம்ம ஒரு கும்பாபிஷேகம் பண்றோம்னா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். அவசர கோலத்துல எதையும் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு முறை முருகன் மாநாடு நடத்தினாங்க, அதுவும் அவசர கோலத்துல நடந்தது. பழனியோடைய கும்பாபிஷேகமும் அவசர கோலத்துல தான் நடந்தது. அதுக்கு மண்டலாபிஷேகமே 2 நாள்ல நடத்தி முடிச்சாங்க. இது எங்களை போன்றவர்களுடைய மனக்குமுறல் குற்றச்சாட்டு. ஏற்கனவே இதை பல நிகழ்ச்சிகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இப்ப திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில் என்பது ஆகம விதிப்படி கிடையாது.
அங்க வந்து உள்ள பூஜை பண்ணுவதுங்கிறது கேரளா போற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க தான் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய, அவங்களுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. ஏன்னா இப்ப மற்ற கோயில்கள் வந்து முருகன் கோயில், சிவன் கோயில்லாம் விபூதி பிரசாதம். திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் சந்தனம் தான் முக்கியமான பிரசாதமா இருக்குது. அது உள்ளேயே அரைப்பாங்க. இது வந்து கேரளா முறைப்படி தான். அந்த சந்தனம்னாலே உங்களுக்கு தெரியும். அப்போ போற்றி தான் அங்க வந்து குடமுழுக்கு பண்ணணும். அதுதான் நிதி, அதாவது அந்த நியதிங்கிறது அந்த இதுதான். இது ஒரு முருகர் மாநாடு, பக்தர்கள் மாநாடு மதுரையில இந்து முன்னணியினுடைய தலைமையில பிஜேபி நடத்தி ஒரு 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் கூட்டம் கூடிட்டாங்கிறதுக்காக மிக மிக அவசரமாக, ஆனா இதுக்கு தேதி முன்னாடியே நிச்சயிக்கப்பட்டாலும் அந்த வேலைகள் சரியா முடிஞ்சுதா முடியலையாங்கிற ஒரு சரியான ஒரு தரவுகள் இல்லாம ரொம்ப அவசரப்பட்டு நடத்திட்டாங்களோங்கிற ஒரு கருத்து எங்களுக்கு இருக்குது. இதுக்கு எப்படின்னு சொன்னா, முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு ஒரு டிபேட் தனியா போயிட்டு இருக்குது. அவர் கடவுளுக்கெல்லாம் வந்து மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது. ஏன்னா கடவுளுங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் மேற்பட்டவர். அவரை வந்து நீங்க இவர் தமிழ்நாட்டு கடவுள், இந்தியா கடவுள், இந்த கடவுள்லாம் நம்ம பிரிக்க முடியாது. நம்பர் 1. 2வது, இப்போ அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மக்கள் அதிகமாக கூடக்கூடிய அந்த இடத்துல கோயிலோடைய வேலைகளே பரிபூர்ணமா இன்னும் நிறைவடையலை. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வர்ணங்கள் பூசுறது சில விஷயங்கள் பெண்டிங் இருக்குது. நிறைய விஷயங்கள் உள்ள நீங்க போய் பார்த்திருந்தீங்கன்னா அந்த அவங்களுடைய காணொலி காட்சியிலேயே அது தெரிஞ்சுது. இல்ல திருப்பணிகள் முடியாம குடமுழுக்கு நடத்த மாட்டாங்கல்ல சார். அப்படி பார்த்தா பழனியில் என்னமா நடந்துச்சு? செலவு பண்ணிருக்கிறதா சொல்றது. கோடிக்கணக்கா பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க, என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கும் இப்போ சிவநாடார் தான் கிட்டத்தட்ட அந்த மொத்த ஸ்பான்சருமே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அறநிலையத்துறை பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு ஊடகங்கள் வாயிலாக தெரிய வந்த ஒரு செய்தி தான். அதோடைய வெள்ளை அறிக்கை இன்னும் யாரும் கொடுக்கல. இவ்வளவுதான் செஞ்சிருக்குதா, இவ்வளவு செலவாயிருக்குதா நமக்கு தெரியாது. ஒரு வாழ்த்தார் வந்து 2000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நான் 20,000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு கணக்கு எழுதினா நமக்கு தெரியாது. பொதுமக்களாகிய நமக்கு அது தெரியாது. அதன் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். நம்ம கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு இங்க வரல. நமக்கு அந்த முருகனுக்கு முறைப்படி அந்த அந்த கோவில்ல என்ன முறையை இத்தனை காலமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அந்த வழிப்படி செஞ்சுதான்னு கேட்டா 3 குழப்பங்கள் அங்க இருக்குமா. நம்பர் 1, போற்றி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்களா அப்படின்னு ஒண்ணு. அப்படின்னா இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆகம முறைப்படி 70 சிவாச்சாரியர்களை வச்சு அங்க நீங்க வந்து யாக குண்டம் எல்லாம் வளர்த்திருக்கீங்க. அவர்களுக்கு அங்க என்ன வேலை? ஏன்னா நான் பூஜை பண்ண போறது இல்ல, பூஜை பண்றது போற்றி. அப்படி இருக்கும்போது சிவாச்சாரியர்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, தமிழ் முறைப்படியும் நாங்க செஞ்சோங்கிறாங்க. ஏதாவது ஒரு ஊடகத்துல தமிழ் மந்திரங்கள் ஓதியோ இல்ல தமிழ் அந்த ஓதுவார்களை வைத்தோ நீங்க பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டா எந்த தரவுகளும் நமக்கு இது வரைக்கும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படலை. அப்ப இவ்வளவு பெரிய குழப்பங்களை வச்சுக்கிட்டு 300 கோடி ரூபாய் நான் செலவு செய்து ஒரு மிகப்பெரிய கோயிலை நான் வந்து ஒரு புனர் நிர்மாணம் பண்ணி 12 வருடங்களுக்கு ஒரு முறை பண்ணக்கூடியது அது 16 வருடங்கள் கழித்து பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இன்னும் சிறப்பாக அந்த முறை என்னமோ அதை செய்யுங்க. அங்க சிவாச்சாரியர்கள் தேவையில்லை என்றால் சிவாச்சாரியர்கள் வேண்டாம். அவர்களுக்கு செலவு பண்ண தொகையை நீங்க மற்ற இல்லாத கோயில்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதை சுத்தி எத்தனையோ கோயில் வந்து ஒருவேளை விளக்கேற்ற முடியாம இருக்குது. எத்தனையோ சிவாச்சாரியர்களுக்கும் பூசாரிகளுக்கும் சம்பளம் இல்லாம இருக்கிறாங்க. கோயில் வந்து இடிஞ்சு போய் கிடக்குது, மூலஸ்தானங்கள் இடிஞ்சு போய் கிடக்குது. எத்தனையோ எங்களுடைய டிவி இன்றைகளும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், சுட்டி காட்டியிருக்கோம். அது எல்லாமே இதே அறநிலையத்துறையின் கீழே தான் வருது. இப்போ வருமானம் வரக்கூடிய ஒரு கோயில நீங்க இருக்கும்போது உங்க ஆட்சி முடிய போறதுக்குள்ள அவசர கோலத்துல இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுவும் முறையாக இது நடத்தப்படவில்லை. முறையாக நடத்தினதை மக்களுக்கு தெரிவிக்கவில்லை. எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஹோமகுண்டம் வளர்த்தீங்க? அப்ப ஆகமப்படி பண்ணிருக்கணும். ஆனா அங்க வந்து தெரிவிக்கலன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? திரளான பக்தர்கள் வருகை அப்படின்னு திரளான பக்தர்களா கும்பாபிஷேகம்னா 2 லட்சம் பேர் வருவாங்கம்மா. அதுவும் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கோயில்னா வருவாங்க. 2ஆம் படை வீரான திருச்செந்தூருக்கு வர்றதை பத்தி நமக்கு ஒரு விளம்பரமும் இல்லாம எப்படி சார் வருவாங்க? விளம்பரமே இல்லம்மா. ஒரே ஒரு விளம்பரம் என்ன தெரியுமா? திராவிட அரசு மக்கள் நீ சாமி கும்பிடாதுன்னு சொல்ல அதுவே விளம்பரம் தான். அப்ப மக்கள் அங்க போவாங்க. நிச்சயமா சொல்ல, நீ போகாதேன்னு சொன்னா அவங்க அங்கதான் போவாங்க. இது வந்து திருச்செந்தூருங்கிறது புகழ்பெற்றது 2ஆம் படை வீடு. அந்த முருகனை போய் பார்த்தா நிறைய நல்ல விஷயங்கள் பக்தர்கள் நடக்குதுங்கிறது எல்லாரும் அனுஜ உண்மை. அது இப்ப அந்த இடத்துல போற்றி தான் பண்ணாங்கன்னு சொல்றதுல உங்களுக்கு ஒரு ஈகோ, சிவாச்சாரியர்கள் பண்ணலைங்கிறத ஒத்துக்கிறதுல ஒரு ஈகோ. தமிழ் மந்திரங்கள் ஓதினாங்கன்னு சொன்னா யாரும் வேண்டான்னு சொல்லல. அந்த மந்திரங்கள் அங்க ஒலிக்கவே இல்லையே. எந்த இடத்துல வந்து தமிழ் மந்திரங்கள் ஒலிச்சதுங்களுக்கு தரவுகள் இது வரைக்கும் ஊடகங்கள் வாயிலாக வரவே இல்லை.
அப்ப அப்படி இருக்கும்போது தேசிய மங்கையர்கரசின்னு ஒரு நிறைய அந்த இவங்க தான் வந்து பக்தி இது பண்றவங்க தான் வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றினதா காட்டியிருக்கிறாங்க. பட் அவங்க கூட திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடியே வரல, லேட்டா தான் வந்தாங்க. வந்து நம்ம மந்திரங்கள் ஏத்துக்க முடியாது இல்ல, மந்திரங்கள் இல்லம்மா, அதை பற்றின முக்கியத்துவங்களை நமக்கு சொல்லுவாங்க இல்லையா. அருணகிரிநாதர் பாடியிருக்காரு, திருப்புகழ்ல இப்படி பாடி இருக்கிறோம், இது வந்து இந்த முருகனுக்கு இதுக்காக பாடப்பட்டது, இந்த பாடல் பாடுவதனால கும்பாபிஷேகத்துக்கு இந்த பலன், இங்க வந்திருக்க பக்தர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். எதுக்காக மந்திரம் சொல்றோம்? பக்தர்களுக்கு நல்லது கிடைக்கணும் தானே. அமைச்சருக்கோ அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ கிடைக்கிறதுக்கு நீங்க கும்பாபிஷேகம் நடத்தல, மக்களுக்காக தானே அந்த கோவில். அப்ப மக்களுக்காக நடத்தக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்துல என்ன முறை அங்க இருக்குதோ அந்த முறையை நீங்கள் பின்பற்றவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் கோவில்ல பாத்தீங்கன்னா 70 குருக்கள் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா ஆகம விதிப்படி தான் நடந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆகம விதிப்படி தான் நடக்குது அப்படின்னா, தமிழ்ல தான் அங்க வந்து குடமுழுக்கு நடக்குது அப்படின்னா தமிழில் ஓதக்கூடிய ஓதுவார்கள் தான் அந்த இடத்துல இருக்கணும். அப்ப 70 குருக்கள் எதற்காக அங்க நியமிக்கப்பட்டாங்க? நீங்க திருப்பரங்குன்றத்தை பத்தி கேக்குறீங்க. திருப்பரங்குன்றம்ங்கிறது பாத்தீங்கன்னா முதல் படை வீடு முருகனுடையது. அங்க ஆகம விதிப்படிதான் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்க தமிழ்ல வந்து மந்திரம் சொல்லி குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க இல்லையா, அங்க எங்க நடந்ததுங்கிறதுக்கு உண்டான ஒரு தரவுகள் இல்லை, அங்கேயும் அதே தான். அப்போ இந்த பாகுபாடுங்கிறது வந்து இவங்க திராவிட கட்சிகள் தான் வச்சிருக்காங்க. நீங்க எந்த முறையில நீங்க பூஜை பண்ணாலும் மக்கள் ஒத்துக்கிறாங்க. இந்த திருப்பரங்குன்றத்துக்கு வந்து ஒரு பரபரப்பான செய்தியே இல்லையா. அந்த குடமுழுக்கு வந்து திருச்செந்தூருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பப்ளிசிட்டி வந்து இதுக்கு கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல அது வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. இப்போ சாதாரண மக்கள் கூடிய மக்கள் உள்ளேயே விடலைங்கிறது மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க மதுரை மக்களை விசாரிச்சீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு வந்து 2 அமைச்சர்கள் மட்டும்தான் முக்கியத்துவம் தரப்பட்டு அவர்களுக்கு மட்டும்தான் முதல் மரியாதை. அப்ப அவங்களுக்காக நடத்தின கும்பாபிஷேகமா இது? மக்களுக்காக நடத்தப்பட்டது, முருகனுக்காக நடத்தப்பட்டது, அந்த பக்தியை நம்பக்கூடிய மக்களுக்காக நடத்தப்பட்டது. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க எந்த முறையில பண்றீங்கிறத பப்ளிக்ல சொல்லுங்களேன். நாங்க தமிழ்ல தான் பண்ண போறோம் சொன்னா யார் எதிர்த்தார்கள்? சிவாச்சாரர்கள் எடுத்தாங்கன்னா அது சொல்லுங்க. ஆனா சிவாச்சாரர்களை வச்சுதான் நீங்க முறைப்படி பண்ணிருக்கிறீங்க. அப்ப அங்க தமிழ் முறைப்படி நடத்தவே இல்லையே. அப்ப தமிழை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்த நீங்க ஏன் அந்த தவறை செய்யறீங்க? அப்ப அரசை நோக்கி இந்த கேள்விகள் எதைத்தான் செய்து அது பொதுமக்கள் எழுப்புறாங்க. அந்த பொதுமக்களுடைய குரலாகத்தான் நாங்கள் பேசுறோம். எங்களுக்கும் அதற்கும் தனிப்பட்ட எந்த விஷயம் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்றோம்னா, எந்த முறையில நடத்த போறோம்னு தெளிவா சொல்லுங்க. ஏன்னா கோவில் என்பது மக்களுடைய சொத்து, உங்களுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது, ஒரு கட்சியுடைய சொத்து கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய சொத்து கிடையாது. அங்க அனைவரும் சமம், இறைவன் முன்பு அனைவரும் சமம் சொல்லிதான் நம்ம அங்க வர்றோம். நம்ம அப்படி வரக்கூடிய அதுவும் ரொம்ப புராதனமான அறுபடை வீடுகள்ல முதல் வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்கு திருச்செந்தூருக்கு கிடைத்த அளவுக்கு நிதியும் செலவு செய்யப்படவில்லை, அதற்குரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை. எந்த முறையில நீங்க பண்ணீங்கிறதுக்கு உண்டான எந்த தரவும் இல்லை. ஆகம விதிப்படி நடந்திருந்தால் சிறப்பு, பட் ஆகம விதிப்படி தான் நடந்ததுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கூச்சமா இருக்குது. ஏன்னா நாங்க தமிழ் முறைப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை மக்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க. நாளைக்கு மக்கள் கேட்பாங்க, நீங்க சொன்னீங்களே செய்யலையா கேட்கும்போது, அப்ப அந்த இடத்துல அவங்கள்ட்ட தரவுகள் இல்லை. அப்ப இவங்களுக்கே என்ன ஆகம விதிப்படி அது நடத்தணுங்கிறதா உள்ள எண்ணம் இருக்குது. அரசியலுக்காக, அரசியல் லாபங்களுக்காக, வாக்கு வங்கிக்காக தமிழ்ல நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது முற்றிலும் தவறானது, உண்மை இல்லை. இனி அடுத்து வரக்கூடிய கோயில்கள்லயாவது என்ன விதிமுறைகள் அங்க பின்பற்றப்படுதோ இத்தனை காலங்களாக அதை பின்பற்ற வேண்டும் என்பது இந்த அரசை நோக்கி நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. வேதபுரீஸ்வரர் கோவில்ல குடமுழுக்கு நடந்திருக்கு, அந்த குடமுழுக்கு எப்படி நடந்துச்சுன்னு பாக்குறீங்க? திருவெண்காடு பத்தி சொல்றீங்க நீங்க. அதாவதுமா இன்னைக்கு வந்து இந்த மீடியா புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் அது ஒரு மேனியா மாதிரி ஆயிடுச்சு. திருச்செந்தூர்ல நடந்த அதே தேதியில தான் திருவெண்காடு என்கக்கூடிய மயிலாடுதுறை இருக்கக்கூடிய புதன் ஸ்தலம் அது ரொம்ப பிரபலமானது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம தமிழக முதல்வருடைய துணைவியாருடைய சொந்த ஊர் அது, துர்காம்மாவுடைய சொந்த ஊர் அது. அந்த ஊர்ல நடந்த அந்த ஒரு குடமுழுக்கு எந்த சேனல்லையும் வரல பெரிய அளவுல. அதே மாதிரி வல்லக்கோட்டை முருகன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு கோயில், அது வரல. மயிலாடுதுறை அருகில் பக்கத்துல 54 அடி உயரத்துல சிவனுடைய பிரதிஷ்டை பண்ணி அங்க ஒரு மிகப்பெரிய குடமுழுக்கு நடந்தது, அதை பற்றி எதுவும் வரல. அப்ப என்னன்னு சொன்னா அமைச்சரும் அந்த தொகுதி எம்பியுமான கனிமொழி அவர்களும் சென்றதுனால அமைச்சர் வந்து முதலமைச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக திருச்செந்தூரை ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டு மற்ற ஊர்ல நடந்த குடமுழுக்குகள் வந்து எந்த மீடியாலையும் வரவில்லை. இது வந்து தவறான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்களாகட்டும் நகரத்து மக்களாகட்டும் அதை சுற்றி வாழக்கூடிய அனைவருமே அந்த குடும்ப பங்கு பெறணும்னா ஒரு விளம்பரம் தேவை. இந்த இடத்துல நடக்குது, இந்த தேதியில நடக்குது. அப்படி நேரடியா போக முடியாதவங்க இன்னைக்கு திருச்செந்தூருக்கு நாங்க போகல, ஆனா திருச்செந்தூருடைய குடமுழுக்க நாங்க டிவியில உட்காந்து பாக்குறோம். எங்களுடைய பக்தியின் மூலமாக நாங்க அதை பார்க்கணும். அன்னைக்கு காலைல 6 மணிக்கே பாக்குறோம். அப்படி இன்னொன்னு
திருப்பரங்குன்றத்துல ரொம்ப விடிய காலையில இது நடத்தினாங்க. அதுவுமே வந்து ஒரு தவறான விஷயம். ஏனென்றால் பிரம்ம முகூர்த்தத்துக்கு டயத்துல நீங்க ரொம்ப முன்னாடி குடமுழுக்கெல்லாம் நடத்தக்கூடாது. ஏன்னு சொன்னா அது சாஸ்திரத்துல நிறைய விதிகள் இருக்கு. அந்த விதிகள் மீறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கோயில் பெருசு இந்த கோயில் சிறுசுங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாதுமா. எந்த கோயிலுக்கு நீங்க குடமுழுக்கு பண்ணாலும் உங்களுடைய நோக்கம் வந்து குடமுழுக்கு பண்ணணும்னு இருந்தால் அந்த குடமுழுக்கை அந்த ஐதீக முறைப்படி அந்த விதிமுறைப்படி நல்ல முறையில செய்யுங்க. அதுக்கு நாங்க பாராட்டு தெரிவிக்க தயாரா இருக்கிறோம். நாங்க 100 கோயிலுக்கு பண்ணிட்டோம் 200 நம்பர் இங்க முக்கியம் இல்லை. சிறப்பாக நடைபெற்றதா இல்லை நடக்கலையா அந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு அந்த குறைகளை நிவர்த்தி பண்ண வேண்டியது அந்த துறையுடைய அமைச்சர். ஏன்னு சொன்னா நிச்சயமாக இது முதலமைச்சர் கவனத்திற்கு போச்சா போகலையான்னு எங்களுக்கு தெரியல. இது போன்ற ஊடகங்கள் வாயிலாக அவருடைய கவனத்திற்கு சென்று அவர் கூப்பிட்டு அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்கணும். இது மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லும் போது அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு சிறு விஷயத்தினால ஒரு கட்சிக்கு கெட்ட பேர் வர்றதை நாங்களும் விரும்பல. உங்களுடைய நல்ல விஷயங்களை நாங்க பாராட்ட தயாரா இருக்கோம். அது நல்ல விஷயமா நல்ல முறையில நல்ல நேரத்துல நடந்திருக்கணும். தவறான முறைகள்ல தவறான விஷயங்கள் நடந்தா அதை எதிர்த்து நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம். இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. வல்லக்கோட்டை முருகன் கோவில்ல குடமுழுக்கு நடக்கிறப்போ காங்கிரசின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்களை உள்ள விடல, சாதி ரீதியிலான ஒரு பாகுபாடின் மூலமா அவர் அங்க அந்த இடத்துல வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஊடகங்கள்ல பார்த்தோம். அதற்கான காரணம் என்ன சார்? இல்லைம்மா, இப்போ திராவிட மாடல் ஆட்சி, திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இருக்குது. அனைவரையும் கோயிலில் சமமாக படுத்தணும், அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம்லாம் சட்டம் கொண்டு வந்தவங்க. அப்போ இவங்களுடைய தோழமை கட்சி தான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடைய ஏதோ ஒரு உறுப்பினர் இல்லை, அவர் வந்து ஒரு முக்கிய தலைவர், தமிழ்நாட்டோடைய தற்போதைய மாநில தலைவர். ஆமாம், அது தேசிய கட்சியா இருந்தது, இப்போ தேசிய கட்சியா இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப சுருங்கிட்டாங்க. நம்ம இங்கேயே வந்து ரொம்ப காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய சில குறிப்பிட்டவங்க தான் இருக்கிறாங்க. குறை கிடையாது, பட் அவங்களுடைய ஸ்டாண்ட் அது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அனைவரும் கோவிலுக்குள்ள போகணும், அங்க வந்து ஐயர் தான் விடமாட்டேங்கிறாங்க, ஐயர் தான் பார்ப்பனியத்தின் மூலமாக ஆதிக்கத்தின் மூலமாக யாரையுமே கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க, கர்ப்ப கிரகத்துக்குள்ள எங்களை விடமாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு அறநிலைத்துறை யார்கிட்ட இருக்குது? யார் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பண்றாங்க? உங்களுடைய தோழமை கட்சியான தேசிய கட்சியான காங்கிரஸோடைய தமிழ்நாட்டின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை உள்ள உடலென குரல் எழுப்ப வேண்டியது யாரு? நாங்க இல்ல, முதலமைச்சரும் அறநிலைத்துறை அமைச்சரும் தான் அதுக்கு பொறுப்பு. ஏங்க அவரை உள்ள உடலன்னு சொல்லி யார் கேள்வி கேட்கணும்? பொதுமக்களும் ஊடகங்களும் கேள்வி கேட்குது, ஆனா அவங்க கேட்கவே இல்லையே. அப்ப இது என்ன? அவரை ஜாதிய ரீதியாக வெளில அமிச்சிங்களா, இல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சியில வெளில அமிச்சிங்களா, எதுக்காக அமிச்சிங்கிறத விளக்கம் கொடுக்க வேண்டியது யாரு? அறநிலையத்துறை. ஏன்னா இது வேற பிரைவேட் கோயில் கிடையாது, தனியார் கோயில் கிடையாது. அப்ப அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல யார் வேணாலும் கலந்துக்கலாம். அப்போ ஒரு கட்சியோடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர் போகும்போது அவருக்குரிய புரோட்டோகால் படி அவர் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படணும். இதற்கு நாங்கள் நிச்சயமாக கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏன்னு சொன்னா மனிதனுக்கு உரிமை இருக்குமா? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க எந்த சாமியை வேணாலும் கும்பிடலான்னு. அந்த நம்பிக்கையை வந்து சிதைக்கும் விதமாக நாளைக்கு இவங்களே நடந்திருக்கும் போது அது அந்த தோழமை கட்சியோடைய தோழர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அப்புறம் பக்தி மார்க்கத்துல ஒருத்தர் போறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து அந்த அங்கீகாரம் கண்டிப்பா கொடுக்கணும். அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்து முறைப்படி அவர் கோயிலுக்குள்ள வராருன்னு சொன்னா அவரை நீங்க கோயில்ல சாமி கும்பிட வைக்கலாம், அது தப்பே கிடையாது. அப்ப இவரெல்லாம் வந்து தெரியாத ஆள் கிடையாது, யாரோ கூட்டத்துல போற ஒருத்தர் கிடையாது. செல்வ பெருந்தகை என்பவர் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸோடைய தலைவர். அவருக்கே இந்த நிலைமை என்ன? அப்ப சாதாரண மக்களுக்கு நீங்க குரல் கொடுக்குறேன்னு சொல்றது பொய் தானே? நிச்சயமாக இது கண்டனத்திற்குரிய விஷயம். இது போன்ற நிகழ்வுகளை இனிமேல் நிகழாமல் அறநிலைத்துறையை சார்ந்த அமைச்சரும் அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு நிச்சயமாக முதல்வரின் கவனத்துக்கும் இது செல்ல வேண்டும். வருங்காலங்களில் யாரையுமே கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறது இருக்கக்கூடாது. பக்தி இருக்கவங்க, உண்மையான பக்தி இருக்கவங்க யார் வேணா கோயிலுக்கு போகலாம். அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த குடமுழுக்கு குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.